வணக்கம். நம்ம எல்லோருக்கும் அன்பான, அமைதியான, ஆனந்தமான, ஆரோக்கியமான வாழ்க்கை அமைய வேண்டும். இன்னைக்கு ஒரு அழகான சிகுக்கோலம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 7 புள்ளி வச்சுக்கோங்க, சந்து புள்ளி வச்சுக்கோங்க, 4ல் நிறுத்திக்கோங்க. அடுத்தது நம்ம சிக்குக்கோலம் போடுவோம் இல்லையா, கம்பி மாதிரி இழுத்து சுழிச்சு விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி 3 இடத்துல சுழிச்சு விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு வி மாதிரி போட்டுக்கணும். 3 இடத்துல சுழிச்சு விட்டுட்டு இது மாதிரி வி மாதிரி இழுத்துட்டு திரும்பவும் அதே மாதிரி 3 இடத்துலையும் சுழிச்சு விடணும். இதே மாதிரி 3 இடத்துல சுழிச்சு விட்டுட்டு திரும்பியும் வி மாதிரி போடணும். இதே மாதிரி 6 இடத்துலையும் நம்மளுக்கு செய்யணும். இப்போது இதே மாதிரி 6 திசையிலையும் நம்ம செஞ்சு முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ நடுவில் இருக்க அந்த புள்ளியில் நம்ம இதே மாதிரி வி மாதிரி போட்டு சுழிச்சு விட போகிறோம். இதோ இப்போ ஒன்று போடுறேன் இல்லையா, அப்படியே வியை தலைக்கீழாக போடுற மாதிரி போட்டு நடுவில் சுழிச்சு விடுறோம் இல்லையா. இதே மாதிரி 6 பக்கமும் நம்ம செய்கிறோம். செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான 6 பூ வந்து கையை கோத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். 6 பக்கமும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போது நடுவில் இருக்க அந்த புள்ளியில் கொஞ்சம் அதிகமான கோலமாவை எடுத்து போட்டு அதை ஒரு பூ மாதிரி நம்ம கையிலே இழுத்து விடுறோம். இதே மாதிரி ஒரு 6 பூலையும் நடுவில் கொஞ்சம் அதிகமான கோலமாவை எடுத்து போட்டு அதை வந்து ஒரு பூ மாதிரி நம்ம கையாலே நம்மளோட ஆள்காட்டி விரலாலே அப்படியே பூ மாதிரி இழுத்து விடுறோம். 6 பக்கமும் இந்த மாதிரி செய்கிறோம். அது நடுவில் வந்து ஒரு அழகான பூ இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பாருங்க, பார்க்க அழகாக இருக்கா. அடுத்தது நம்ம இதுக்கு நடுவில் வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கலர் இருந்ததுன்னா மஞ்சள் கலர், அதுக்கு நடுவில் சிகப்பு கலர் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்பவே மங்களகரமாக இருக்கும். இதே மாதிரி நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, என்கிட்ட மஞ்சள் கலரும் சிவப்பு கலரும் இருந்தது. அந்த பூக்கு நடுவில் அந்த கொஞ்சம் அதிகமாகவே மஞ்சள் கலர் வச்சு அதுக்கு நடுவில் சிகப்பு கலர் வச்சு கொடுத்துட்டு மேலே கோலத்துக்கு மேலே அழகான ஒரு தமிழ் வாசகத்தை எழுதிட்டு 2 பக்கமும் விளக்கேற்றி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. நன்றி.